ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டினை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் அந்த வீட்டில் பேசுனதை நினச்சி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க நம்ம சேரனும் நிலாவும். அப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் இதை செஞ்சால் மட்டும்தான் அண்ணனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க சம்மதிப்பாங்க அப்படின்னு சோழன் முயற்சி பண்ணி அவங்களுடைய யோசனை பணம் மட்டும்தான், சந்தா நல்லா இருக்கணும், அண்ணன்கிட்ட எந்த வசதியும் இல்லை அப்படின்றத மட்டும்தான் அப்படின்னு சோழன் யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க. இப்போது அவருமே சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சோழனுக்கும் சரி நம்ம சேரன் நிலாவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாதம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இது போதும் எங்களுக்கு. இந்த 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் சந்தாவை திருப்பி கூட்டிகிட்டு போக பணத்தோடையும் நகையோடையும் திரும்ப வருவோம். ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, நீங்கள் சரின்னு சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நாங்கள் ஊருக்கு போயிட்டு இந்த பணம் நகை இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் சந்தாவை அவருடைய மாமாவுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. இதை நீங்கள் எனக்கு வாக்கு கொடுங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இப்படி கேட்ட உடனே நிலாவே ஆடி போயிடுறாங்க. என்னடா சோழன் எந்த விதத்தில் எப்படி பேசினாலும் இந்த டைமில் இப்படி சோழன் யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணது நிலாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போது அவங்களுமே சரி, அவரும் 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அதனால் இந்த கல்யாணத்தை நாங்களும் தள்ளி தான் போட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த 6 மாதம் டைம் கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா மாமாவெல்லாம் சமாளிச்சிக்கலாம்ல அப்படின்னு அனுஷ் கேட்கவும், சமாளித்து தானே ஆகணும், இப்போ என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்றாரு. அனுஷ் பையா, இப்போ தான் உங்களுடைய அப்பாவே கொஞ்சமாக மனசு இறங்கி வந்திருக்காரு, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. என்ன நம்ம நினச்சது நடந்துடுச்சுல்ல, நமக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு, அது நமக்கு போதும் அப்படின்றாங்க. சரிங்க சோழன் பையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆகிடுறாரு. அப்புறம் நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது, உங்கள் சந்தாவை வெளியில் கூப்பிட்றீங்களா, என் அண்ணன் சந்தா கிட்ட பார்த்து பேசணும் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்களுடைய அம்மா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. சந்தாவெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் அப்படி காட்ட மாட்டோம் அப்படி எப்படின்னு. என்னம்மா சந்தாவை நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லையே, என்ன புதுசாக பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், நீங்கள் காட்ட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? சந்தாவை நீங்கள் இந்த விஷயத்தினால நிறைய திட்டினீங்களாமே. ஸோ அனுஷ் பையா வரும் வழியில் சொன்னார், அதான் சந்தா கிட்ட பேசணும்னு அண்ணன் ஆசைப்படுது, அதான் நீங்கள் இப்போ சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் ஒன்றும் இங்கே இன்னும் செஞ்சிட போகிறது கிடையாது, அவங்கள பார்த்து 2 வார்த்தை ஆறுதலாக அண்ணன் பேச போகுது, அவ்வளோதான், அதுக்காக தான் கேட்குறோம், ப்ளீஸ் கூப்பிடுங்களே, அவங்கள வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. ஆமாம்மா, சந்தா கிட்ட 2 வார்த்தை பேசுகிறேன், தனியாலாம் கூட இல்லை, இங்கே கூட உங்களுக்கு முன்னாடியே பேசிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரூம் கதவை அவங்களுடைய அம்மா திறந்து விடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அவருடைய அண்ணா அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லோரும் சொன்னதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறந்து விடுறாங்க. அப்போது நிலாவும் போயிட்டு அங்கே நின்று சந்தாவை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல நிலா தான் போயிட்டு அண்ணா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சந்தாவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சந்தாவுமே ரொம்ப அழுகுறாங்க. கவலையப்படாதீங்க சந்தா, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்கு, அப்படியெல்லாம் உங்கள் மாமாவுக்கு உங்களை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே சேரன்னு சொன்ன மாதிரி இப்போவும் 6 மாதம் டைம் தான் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக உங்களை சேரனை கல்யாணம் பண்ணிக்கோ, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து சேரன் எந்திரிச்சு நின்று சந்தாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, பேசவும் செய்கிறாரு. உள்ளே போயிட்டு அவருமே உள்ளே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீலா அங்கே வாசப்படியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கதவு சாத்திட்டு அவங்களுடைய அம்மா அமைதியாக இருக்க மாட்டாங்க, அதனால நீலா தள்ளி கிட்டே டோர் கிட்டே நின்றுக்கிறாங்க. சேரன் அங்கே சந்தா கிட்டே பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. சந்தா அப்போ சேரனை ஹக் பண்ணி அளவும் அவங்களுடைய அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்ததுக்கப்புறமா அவங்கள பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ நிலாவுமே ஐயோ இவங்க இவ்வளோ கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பேசக்கூட விடமாட்டாங்க போல இருக்குது, ரொம்ப தயங்குறாங்க. சந்தா ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்காங்க சேரனை, அதுவும் கல்யாணத்துக்கிட்ட நெருங்கி போய் தாலி கட்டுற நேரத்தில் இப்படி ஆயிருக்கு. யாருக்காக இருந்தாலும் கண்ணீர் வரதானே செய்யும், ஹக் பண்ணி அழணும்னு தானே தோணும். அப்படி தான் சந்தா சேரனை பார்த்த உடனே சட்டுன்னு பண்ணிட்டாங்க. ஆனால் இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணுது. ஸோ இப்போது அதனால் அவங்க அமைதியாக அங்கேயே நின்றுட்டுருக்கோம். சந்தாவுமே இப்படியே 2 நிமிஷம் ஹக் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுடுறாங்க. அப்படி தான் அழுகாதப்பா சந்தா, கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், சோழன் சொன்ன மாதிரி உனக்கு தேவையான நகை பணம் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சந்தா இருந்துக்கிட்டு எனக்கு இந்த பணம் நகை இதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது, நீங்கள் போதும், நீங்கள் சம்பாதிக்கிற பணம் போதும், அதை வச்சே நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை பத்திரமா பார்த்துப்பீங்க, நல்லா என்னை வச்சு காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சந்தா பேசுகிறாங்க. உனக்கு இருக்குது நம்பிக்கை சந்தா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீயும் நானும் நம்ம மேலே வச்ச
வச்ச நம்பிக்கை உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏன் மேலே கிடையாது, நம்ம மேலே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம. ப்ளீஸ் எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டா, இன்னும் 6 மாதம் என்னையே நினச்சிக்கிட்டு இரு. கண்டிப்பாக நானும் உன்னையே நினச்சிட்ருப்பேன். நம்ம நினச்சதை செய்வோம் அப்படின்னு சந்தா கிட்ட அவர் பேசவும், சந்தாவுமே ஒரு வழியாக இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கொஞ்சமாக வந்து சமாதானம் ஆகுறாங்க. சந்தா சேரன் பேசுகிற விதத்தெல்லாம் வச்சு இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சந்தா வந்து எந்த அளவுக்கு சேரன் மேலே பாசமாகவும் அன்பாகவும் எந்த ஒரு நம்பிக்கையிலையும் பேசுகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஹக் பண்ணி அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்றதையும். ஸோ அவங்க டைம் கொடுத்தது ஒரு இதில் நல்லதாக போச்சு. நாங்கள் அப்போ போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு சோழன் எல்லாரும் கிளம்புறாங்க. சந்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இப்போ எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டீங்கல்ல, நான் சென்னைக்கு வேலைக்கு போகும்போது சந்தாவையும் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு அனிஷ் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்குறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, சந்தா இங்கே தான் இருப்பா 6 மாதம், நீ வேணா போய் அங்கே வேலை செஞ்சுட்டு வா, 6 மாதம் கழிஞ்சு அவங்க நகை பணத்தோடு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், சந்தாவெல்லாம் எங்கேயும் அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதுதான் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சந்தாவை சென்னைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இங்கே இருந்துக்கிட்டே சேரன்னு நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வேற ஒரு விஷயம். ஆனால் இப்போது இங்கே அவங்களும் சேரன் சென்னையிலேயும் வந்து இருந்தால் உண்மையிலே எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்கும். அவங்க ஆனால் கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க நம்பிக்கையோடு வந்து சந்தா இங்கே இருப்பாங்க, வேறு அவருடைய மாமா பையனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் சோழன் சொன்ன மாதிரி அடுத்து நம்ம அந்த கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு கிளம்பி எல்லாரும் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வானதி அமைதியாக இல்லாமல் அங்கே நான் சமைக்கிறேன் அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் சமைக்கவே வேணாம், ரிஸ்க் எதுக்குன்னு சொன்னால் கூட கேட்காம சாப்பாடு நல்லா தான் இருக்குது, நான் சமைச்சா நல்லா தான் இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக செஞ்சுட்ருக்காங்க. இதில் பல்லவன் வேற மாட்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப முழிக்கிறாரு. பாண்டி ஒருத்தரே இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், ஏன்னா வானதி அவர் லவ் பண்ணுறாரு, அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணுன்ற அவசியம் இருக்குது. பல்லவனுக்கு என்ன அவசியம் இருக்குது, அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு நம்ம பல்லவன் இருந்துக்கிட்டு காலேஜுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி ஊற்றி அவிச்சிட்டதுக்கப்புறமா இட்லி எடுத்துகிட்டு அடுத்து வந்து பொடி ரெடியாக இருக்குது, நல்லா ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்துகிட்டு வந்து ஆஸ் பாக்ஸில் கொட்டி சாப்பிட்லாம் பாண்டி. ஆமாம் பல்லவன் எங்கே அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு நேரம் ஆயிடுச்சு, அவன் கிளம்பிட்டான்றாங்க. என்ன பாண்டி நீ வெறும் வயத்தோடு அனுப்பலாமா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் பாரு, சுட சுட இட்லியும் பொடியும் ரெடியாக இருக்குது, சாப்பிடாமே போயிட்டான் அப்படின்றாங்க. சரி விடு, அவன் காலேஜுக்கு நேரம் ஆகுதுன்னு போயிட்டான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு. போ பாண்டி நீ பிடிச்சி வச்சுருக்கணும்ல விட்டுட்டதில்ல அப்படின்னு. சரி இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இட்லியை போட்டு வைக்கிறாங்க. இட்லியை புட்டா கல் மாதிரி இருக்குது. அனுத்தி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு பாண்டி அப்படின்னவும் என்னடி இது அப்படின்றாங்க. இட்லி அப்படின்றாங்க. இட்லி சரிதான், அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்றாங்க. எப்படி இருக்குது நல்லா இல்லையா அப்படின்னு, நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்றாங்க. அப்போ தான் வானத்தி புடலான்னு நினைக்கிறாங்க. இட்லி போட மாட்டேங்குது, இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் நடுக்கின்னு போகுது, அந்தளவுக்கு வந்து கெட்டியாக வந்து இருக்குது இட்லி வந்துட்டு. அப்போது என்ன பாண்டி இப்படி இருக்குது அப்படின்னு. என்னடி கரெக்டாக தானே செஞ்சா அப்படின்னு. ஆமாம் கரெக்டாக தான் மாவு எடுத்துகிட்டு வந்து ஊற்றினேன், கலக்கினேன், ஊற்றி இட்லி சட்டில் அவிச்சேன், ஏன் இட்லி வரல அப்படின்றாங்க. ஆமாம் இந்த இட்லிக்கு உப்புன்னு ஒன்று போடுவாங்களே, அது கூடவே வேறு ஏதோ சேர்த்து போடுவாங்களே, அதெல்லாம் போட்டியா அப்படின்றாங்க. ஐயோ பாண்டி அதெல்லாம் போடணுமா, மறந்துட்டேனே அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு. அப்போ நடேசன் வந்து சுத்தம் விளங்கின மாதிரி தான், ஏம்மா இட்லி சுட்டால் அதில் உப்பும் அதில் சோடா மாவும் போடணுமா, சோட்டா மாவு போட்டாதாம்மா இட்லி நல்லா புசு புசுன்னு வரும், நீ போடலைன்னா பின்ன இட்லி மாவு மட்டும் ஊற்றினா மண் மாதிரி இப்படி தான் கல் மாதிரி தான் வரும் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. சுத்தண்டா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் நடேசன் வெளியில். என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க, வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற அப்படின்றாங்க. ஏன் பாண்டி விடு பாண்டி, சரி அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கோ, அப்புறம் நாளைக்கு அவங்க எல்லோரும் வந்துடுவாங்களா அப்படின்றாங்க. புரியுதுடி, ஆனால் நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற, இல்லை வெளியில் சாப்பிட்டுக்கிறோன்னாலே பிடிவாதமாக கேட்க மாட்டேன்ற, இப்படி பண்ணால் எப்படிடி வானதி அப்படின்றாங்க. ஏன் பாண்டி இப்போ அப்படி பண்ணால் என்ன, சரி தப்பு தான் அடுத்த டைம் இந்த மாற்றிக்கிறேன், சரி இதை சாப்பிடலாம்ல அப்படின்றாங்க. புரிஞ்சுக்க வானதி அப்படின்றாங்க. ப்ளீஸ் பாண்டி சாப்பிடு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிக்காத சாப்பாடை வற்புறுத்தி சமைக்கவும் தெரியாமல் சமைச்சு சாப்பிட வைக்கிறது பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணுது. உடனே ஏய் உனக்கு ஒரு வச்சு சொன்னால் புரியாதடி அப்படின்னு பயங்கரமாக கோவமாக பாண்டி கத்திடவும் செய்கிறாரு. ஏய்
என்ன பாண்டி ஏன் இப்போ இப்படி பண்ண, எதுக்கு இட்லி தட்டு தூக்கி போட்ட அப்படின்றாங்க. பின்னாடி மண்ணை மாதிரி கல் மாதிரி சுட்டு வச்சுருக்க, பிடிக்காத இட்லியை எப்படி சாப்பிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் தான் கடையில் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா இப்படி விடாமல் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. வேண்டான்னா அதுக்கு வேண்டான்னு அர்த்தம். அது உன்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியாதா? எதுக்கு சொல்கிறான்னு யோசிக்க கூட முடியாதா? ஒரு தடவை இட்லி வேண்டான்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும். அவன் சமைச்சது நல்லா இல்லை, அவன் சாப்பிட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு. பிடிக்காத ஒன்றை சாப்பிடுன்னா எப்படி சாப்பிட முடியும்? நீ சாப்பிடுவியா? முதல்ல அந்த இட்லி நீ சாப்பிடு. உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி கல் மாதிரி இருக்குது. இதில் பொடியோட வேற சாப்பிடணும். சாம்பார் இருந்தால் கூட பிசைஞ்சாச்சும் சாப்பிட்லாம். அதுவும் பசைய கூட முடியாது அந்த இட்லியையும். இப்படி நல்ல ஊற்றி பொடியில் சாப்பிடுன்னா பொடி இட்லி சாப்பிடணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த இட்லி அப்படியே பூ மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இட்லி சாப்பிட முடியும். நீ பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் இட்லியா? இங்கே பார், இதை போட்டால் வாயில் போய் சிக்கிக்கும், தொண்டை அடித்து தாண்டி சாப்பிடும். என்னடி இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க? பேசாமல் வீட்டுக்கு போ, நாங்கள் கடையிலே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு கோவப்பட்டு நிறைய பாண்டி வந்து பேசுவோம். பாண்டி ஏன் இப்போ கத்துற அப்படின்னு. கத்த வைக்கிறடி, நீ கத்த வைக்கிற, ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கிறியா அப்படின்றாங்க. ப்ளீஸ் பாண்டி, நான் நல்லா தானே செய்கிறேன் அப்படின்னு. இங்கே பாருடி, போய் உன் அம்மா கிட்ட முதல்ல சமைக்க கற்றுக்கிட்டு வா. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே சமைச்சு போடுற பேரில் நீ ரிகர்சல் பார்க்கறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? பாவம், நேற்றுலேருந்து பட்னியாகவே இருக்கான். காலையிலேயாச்சும் அவன் நிம்மதியாக ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீ நினச்சான், அதை கூட கெடுத்து விட்டுட்டு வந்துட்டேன். அவன் அதனால தான் ஓடியே போயிட்டான் உங்ககிட்ட சொல்லாமல். தேவையில்லாமல் பேசாத வானதி, நானும் உங்ககிட்ட பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன், நீ கேட்குற மாதிரி தெரியல. பேசாமல் நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவத்தோடு அங்கேருந்து கத்திட்டு கிளம்பி போயிடுறாரு. வானதி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. நம்ம அவளுக்கு பாண்டிக்கு இந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கோமா, கோவப்படுறான், அவ்வளோ வேண்டாதவளா தொல்லியாக போயிட்டோமா, என்ன டார்ச்சர்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தடவை இப்படி தான் மனசு கஷ்டமாகிற மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் அவங்க அண்ணி சொல்லி தான் கூட்டிகிட்டு போனான். அங்கேயும் கோவப்பட்டான். இப்போ இங்கே வீட்டில் கோவப்படுறான். அப்போது அன்னைக்கு கூட அவன் அன்னைக்காக தான் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் வேணுன்றத வாங்கி கொடுத்துருக்குறான். இன்றைக்கி நான் சமைச்சதே சாப்பிட முடியாமல் டார்ச்சர்னு சொல்லிட்டு போகிறவன் இப்போ நான் அன்னைக்கு சொன்னது அப்போ உண்மை தானே? நாம் அவனை ரொம்ப குடைச்சல் கொடுக்குறோம், நாம் அவனுக்கு செட் ஆக மாட்டோம் போல இருக்குது. ரொம்ப கடுப்பாக இப்படி பேசிட்டு போகிறான். அது கூட புரிஞ்சுக்கிட்டு இப்படி சரியில்லை வேண்டான்னு சொல்லி புரிய வைக்காமல் இப்படி மாடு மாதிரி நம்மக்கிட்ட கத்திட்டு போயிட்டானே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே கோவமாக அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்காக இவன் கஷ்டப்படுவான், சாப்பிடாம இருப்பான்னு பார்த்து செய்யலான்னு வந்தா ஒவ்வொரு விஷயமும் இப்படி பாண்டி கோவப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு ரொம்பவே கோவம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பாண்டி மெக்கானிக்கல் கடைக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு என்னென்ன பாண்டி என்ன ஏன்னா காலையிலே டென்ஷனாக இருக்கு அப்படின்னு கண்ணன் ப்ரோ கேட்கவும், வேணாடா அதை பற்றி எதுவுமே பேசாமல் வேலையை பார், ரெடி பண்ண வேண்டிய வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. ரெடி பண்ணிட்டு தானே இருக்கேன், நேற்றே 2 வண்டி டெலிவரி கொடுத்தாச்சு, இன்னும் 2 வண்டி பெண்டிங் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. சீக்கிரமாக அப்போ முடிச்சு கொடுக்குற வழியாக போடுறான்னு. ஸோ அங்கே இருக்கிற கோவத்தை கண்ணன் ப்ரோ கிட்ட கோவப்பட்ட மாதிரி இதெல்லாம் சிடுன்னு பேசுகிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவருமே எதுவுமே அடுத்து பாண்டிக்கிட்ட பேசாமல் அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. வானதி கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, ஏண்டி காலேஜுக்கு போகலையா நீ? காலையில் எங்கடி போனேன், மணி என்ன ஆகுதுன்றாங்க. நான் காலேஜுக்கு போகல, ஒன்றுக்கும் போகல அப்படின்றாங்க. வேறு என்னடி, எதுக்கடி இப்படி கோவமாக இருக்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்குறாங்க. அம்மா எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரடி வெளியில் போயிட்டு வந்ததும் இல்லாமல் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு நினச்சிட்ருக்க. அந்த பாண்டி வீட்டில் உன்னை பொண்ணு பார்க்க கூட வரமாட்டேன்றாங்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஒன்று தான் கேடா? அவன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் சொல்லியிருக்கான்ல. அப்படி இருக்கிறப்போ எப்படின்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா கேட்டுட்டு இருக்கவும், அம்மா நான் பாண்டிய ஒன்றும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலை, எனக்கு வேறு ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைமான்னாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் ஃபேமிலியில் அத்தனை பேருமே பயங்கர ஷாக். ஏன் வசந்த் அப்போ தான் வந்து உள்ளே நுழைஞ்சாரு. ஆமாம் நீ இப்போ என்ன சொன்னேன்னு வசந்த் கேட்குறாரு. நான் எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் போய் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்லவும், என்னடி ஆச்சு உனக்கு? அந்த நேற்று வரைக்கும் அந்த பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க, என்னடி பண்ணா? எப்படியாச்சும் ஒரு நாள் இப்படி தான் உன்னை கழட்டி விடான்னு எனக்கு தெரியும், துரத்தி விட்டுட்டானா அப்படி இப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்ருக்கவும், அம்மா தேவையில்லாத பேசாதம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அதை பற்றி தேவையில்லாமல் இப்படி பேசாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதான்னு சொல்லு அப்படின்றாங்க. அம்மா அவளே இப்போ தான் மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, ஏம்மா நீ வேற அவள் வாயை கிளற? இப்போ சொல்லிட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டுல, இது போதும் உனக்கு,
எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நான் தேடி கொண்டு வரேன் பாரு அப்படின்றாங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் யாரையும் கூட்டிகிட்டு வந்துடாத. முடிஞ்சால் நல்ல வேலையில் இருக்கிற மாப்பிள்ளையா, நல்ல மாப்பிள்ளையா, பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வை எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். என்ன இப்படி பேசுகிறான்னு. அவங்க அம்மாக்களும் ஒரு பக்கம் சரிடி நீ சரின்னு சொல்லிட்டல, இது போதும் தாயே, இப்போ தான் உனக்கு புத்தி வந்திருக்கு போல இருக்குது வசந்த, அடுத்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இவளுக்கு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அங்கே வசந்த்க்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ ஒரு வழியாக அந்த மெக்கானிக்கல் பாண்டி பையனை இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, புட்டுக்குச்சி போல இருக்கு, என்ன பண்ணானோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க. ரூம்குள்ளே போய் வானத்தை கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. காலேஜுக்கு போல் ஒன்றும் இல்லை சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் என்னையும் ஆச்சு இவளுக்கு அப்படின்னவும் தெரியலையடி அப்படின்றாங்க. வசந்தும் வெளியில் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு அப்போவே வந்துடுறாரு. அப்போ போயிட்டுருக்கும்போது தான் இங்கே மெக்கானிக்கல் கடையில் பாண்டி இருக்கிறப்போ வானத்துக்கிட்ட பேசின விஷயத்த நினச்சி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. கடுப்பானதுக்கப்புறமா அவருமே வந்துட்டு ஒரு சின்ன வேலையாக பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காரு. வானத்துக்கிட்ட போய் பேசலாமா, அவங்கக்கிட்ட போய் ஏதாச்சும் அவகிட்ட சமாதானப்படுத்தலாமான்னு நினச்சி பாண்டி வந்தார். ஆனால் அதுக்குள்ளேயே ஆப்போசிட்டில் நம்ம வசந்த் வந்ததுனால பாண்டிக்கிட்ட ரொம்பவே கோவமாக, அதாவது நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி சண்டை போட்டார். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பேன் நான் அகங்காரத்தில் திரிஞ்சேன், என்னடா என் தங்கச்சியை பழகிட்டு விட்டு ஏமாத்திடலான்னு பார்த்தியா, அவள் உஷாராயிட்டாடா, நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டாடா, இனி என் தங்கச்சிக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் தங்கச்சிக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை பார்த்து வேறொரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னலாம் வசந்த் பேசவும் ரொம்பவே பாண்டிக்கு கோவம் வருது. என்னடா பேசிகிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாமன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு பாண்டியும் கோவத்தோட கடைக்கு கிளம்பி வராரு. என்னோட சைடு இங்கே நம்ம வசந்த் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு கோவமாக போகிறாங்க. என்னடாச்சு, ஏன்னா போகும்போது அப்படி போனால் இப்போ இப்படி வந்து உட்காந்துட்ருக்க, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க புரோக்கர்கிட்ட சொல்லிட்டியா, இல்லை நீ ஏன் நல்லா மாப்பிள்ளையை பார்க்குறியாடா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கவும், இவளுக்கு இது ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும், என்னடா இப்போ தானே அவன் மனசு மாதிரி இருக்கா, அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு வேகமாக ஓடுனேன், இப்போது இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அப்போதான் வானதி வெளியில் வராங்க. என்னவா என்ன இப்போ எது கத்தி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்றாங்க வசந்த். நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. பெண்ண என்னடி சுத்தாத அந்த மெக்கானிக் பையன் கூட நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியும் சொல்ல கேட்காம அவங்கள்ட்ட சுற்றிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் நடக்க போதுன்னா அது கேட்டு கோவப்பட்டு அடிக்கிறான், நீ தானே வேணான்னு சொன்ன, நானமோ போய் சொன்ன மாதிரி அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனை. இப்போ நான் என்னென்னு கேட்குறேன்னு போகிறாங்க. திடீர் இங்கே பாரு, சண்டை வேணாடி வாடி, மனுஷமாக இருக்கிறதே பெரிய விஷயம், அவங்க அம்மா கூப்பிடுவோம், நான் வர இருமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நேராக பாண்டியை பார்க்க அங்கே போகிறாரு. பாண்டி அங்கே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கவும் வானத்தி போய் நிற்கிறாங்க. பாண்டியுமே எழுந்திரிச்சு நின்று வானத்தி அப்படின்றாங்க, பேசாத பாண்டி, எவ்வளோ திமிரு இருந்தால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னென்ன போட்டு அடிச்சிருப்பான்றாங்க, பின்ன இல்லாததெல்லாம் சொன்னால் அடிக்க தான் செய்வாங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லாததை சொல்லலை, உண்மையாக தான் சொல்லியிருக்கேன், நான் தான் எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன், அதுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. ஓ, கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டியா, இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்காம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீயே அட்ஜஸ்ட் பண்ணிக்காதப்போ நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீ என்னை டார்ச்சர்னு சொன்னதுக்கப்புறமும் மான மாரி இதை கேட்டு உன்கிட்ட வந்து நிப்பான்னு எதிர்பார்க்குறியா அப்படின்னுமோ, ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னா போய் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாச்சும் தொலை அப்படின்ற மாதிரி பாண்டி இன்னமும் கோபத்தில் பேசுகிறாங்க. வானத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால ஸோ வானத்தையும் ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், உன்னை கிடையாது வேற ஒருத்தரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நீ என்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, அது வரைக்கும் கூட உங்ககிட்ட லவ் பண்ணி ஆசையாக பேசக்கூட முடியலை, டார்ச்சர்னு சொல்கிறேன், இதுக்கப்புறமா நான் எதுக்கு உங்க கூட பழகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வானத்தை அங்கேருந்து போயிடுறாங்க. கண்ணன் ப்ரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணி ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேட்கவும், நீ அமைதியாக இருக்காடா, உனக்கு தெரியாது அவளை பற்றி, டார்ச்சர் பண்ணுறாடா, ஏன் தான் அப்படி உயிரை எடுக்கிறான்னு தெரில, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா, இப்போ பற்றியா தேவையில்லாமல் அவளே ஒன்று பேசினா அவ இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பாண்டியும் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ பாண்டியும் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வானத்தை உண்மையிலேயே பாண்டியை எடுத்துகிட்டு இன்னொரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, இந்த விஷயம் சேரன் இலா சோழன் இவங்களுக்கு தெரிஞ்சு அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.